இந்த 3வது பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சால் மட்டும் தான் உங்களால் கேமரா பை பண்ண முடியும். என்னன்னா இந்த 2 விஷயம் தெரிஞ்சால் மட்டும் பத்தாது. 3வது விஷயம் என்ன, காசு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது கண்டிப்பாக காசு இருந்தால் தான் எல்லாத்தினாலையும் பொருள் வாங்க முடியும். நான் அதை பற்றி பேசல. என்னன்னா நீங்கள் வாங்க வேண்டிய பொருளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய நாலேஜ் நம்ம வளர்த்துக்கிட்டோம். அதே சேம் டைம் அந்த பொருளை நம்ம கொஞ்சமாவது கையில் டச் பண்ணி அதை நம்ம பார்க்கணும். கேமரா ஷாப், ரெண்டல் ஷாப், இந்த மாதிரி ஏதாவது ஷாப்பில் போயிட்டு நீங்கள் சூஸ் பண்ண என்ன கேமராவோ அந்த கேமரா மோஸ்ட் ஆஃப் அந்த கேமரா அவைலபிளாக தான் இருக்கும். அந்த கேமரா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 1 hour ஆர் 2 hour டைம் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்கள் ஸ்கின் டோனுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு அது யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்குமா, இல்லை அது யாரோ ஒருத்தர் கூட இருந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்குமா, இல்லை தனியானாலும் என்னால் அதை எடுத்துக்க முடியுமா, அது என்னால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுமா, அதோட ஆக்சசரிஸ் எல்லாமே ஈஸியாக பை பண்ண முடியுமா, ஜஸ்ட் மொபைல் மாதிரி ஆன் ஆஃப் இந்த மாதிரி ஈஸி டு ரெக்கார்டாக இருக்குமா, இந்த மாதிரி நம்ம எல்லா விஷயமே நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு தான் நம்ம கேமரா பை பண்ணுறதுக்கு போகணும். இனியாச்சும் வா மச்சான், நம்ம இங்கேருந்து கிளம்பி போய் பிரியாணி சாப்பிட்லாம், இங்கேருந்து கிளம்பி போய் தூரமாக அங்கே ஒரு டீ கடை நல்லா இருக்கு அப்படின்னு எவனா ஒரு ஃப்ரெண்டு வந்தானா அவன் மண்டையில் தட்டி அமுச்சு விட்டுட்டு, நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்டா, எனக்கு இதை பற்றி நிறைய வேணும்டா, இதை பற்றின நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கு நான் என்னடா பண்ணுறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோஸோ இல்லை அது ரிலேட்டடாக சொல்லி கொடுக்குற ஒரு ஃப்ரெண்டை கூட வச்சுக்கோங்க. அவன் தான் உங்கள் லைஃப்பில் உருப்படுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான்.